வேதாகமத்தில் யோவான் 16:26 படிப்போமானால், பிதாவிடத்தில், அதாவது பிதா பரிசுத்த ஆவியாக இருக்கிறவர், இயேசு சொல்கிறார், உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமாக இருக்கிறது. உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவருடைய நாமம், தேவனுடைய நாமமே இயேசு கிறிஸ்துவம். அதான் உம்முடைய நாமத்தை இவர்களை வெளிப்படுத்தினேன். அது யோவான் 14 மற்றும் யோவான் 15:43 சொல்கிறது. உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். நான் பிதாவுடைய நாமத்தினால் வந்திருந்தோம், நீங்கள் என்னை அறியவில்லை என்று. பிதாவிட பார்த்தீர்களா, இவர் நாமத்தில் இவர் வந்தாராம். இவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நாமத்தில் வந்தாராம். அப்போ பிதாவுடைய பார்த்தீர்களா, அது என்னுடைய நாமம் அல்ல, அது பிதாவுடைய நாமம் என்று சொல்கிறார். அதாவது தேவனுடைய நாமமா. அந்த பெயர் முதலில் அவரை என்ன அழகாக அறிமுகப்படுத்தி கொள்கிறார். நாம் அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை பிரதிஷ்டமாக இதை கூறியிருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏனென்றால் அதில் அவருடைய மகிமை இருக்கிறது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த நாமத்தை உச்சரித்தால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதில் எழுதியிருக்கிறது. அது சரியாக அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, பாவங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னிக்கப்படுகிறதாம். அதனால்தான் மத்தேயு 1:21 அவர் பாவங்களை ரட்சிக்கிறவர், பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் நாமத்தினால் மன்னிக்கப்படுகிறதாம். அது மகிமை அந்த நாமத்தில் இருக்கிறது. ஒரு பெயரில் அவ்வளோ பவர் இருக்கிறதா? உண்மையில் உங்கள் பெயரில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ₹1,00,00,000 நீங்கள் ஒரு சைனிடுகிறீர்கள், ஒரு செக்கில் ₹1 நீங்கள் சைனிட்டாலும், ₹1,00,00,000 சைனிட்டாலும் உங்களுடைய சிக்னேச்சர் கையெழுத்தை பார்த்து தான் அந்த பேங்கில் பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள். நீங்கள் 1,00,00,000 பணத்தை அடுத்து கொடுக்கிறீர்கள் என்பதற்காக உங்களை வித்தியாசமாக அவர்கள் உங்கள் பெயரையோ சைனையோ மாற்றியதில்லை. அது அவ்வளோ பெரிய ரகசியம் அது இருக்கிறது. அதுதான் அந்த பெயரில், அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் அந்த ரகசியம் இருக்கிறது. மாறாக அதை மறைப்பதற்காக இன்றைய சபைகள் சேசை, தேவசே, ரச்சனை, லூத்தரன், இன்னும் பெந்தேச சபைகள், அநேக சபைகள் இந்த நாமத்தை மாற்றிவிட்டு பிதாக்குமாரன் பரிசுத்தாவை மாறிவிட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிடிக்கவில்லை. ஏன்னால் அது தேவனுடைய நாமமாக இருக்கிறது. தேவனே அந்த ரகசியத்தை உடைக்கிறார், அவர்களை அறிந்து கொள்ளாதபடி செய்கிறார். அந்த பெரிய பாவமாக இருக்கிறது. பாவத்தில் தேவன் மனிதர்கள் விழுந்து ரட்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிசாசின் ஒரு தந்திரம். கிறிஸ்தவர்கள் அல்லாத கத்தோலிக்க மதம் அதை செய்கிறது. இன்று ஒரு பெரிய ரகசியம் அந்த கிறிஸ்துவ நாமத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அது உள்ளிருந்து கர்த்தராய் கிறிஸ்து எவ்வாறு சேவித்தாரோ, அவர்கள் என்ன சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனையிலே நாம் வாழ வேண்டுமா? அது பிலிப்பியர் 2:5 நீங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்து இருக்க சிந்தனை உங்களில் இருக்க கிடையாது. அந்த சிந்தனையில் அதே சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவாக வாழ வேண்டும். மாத்திரவன் தான் அவன் கிறிஸ்தவன். அவன் உயிர் தெளிதிலும் பின்பு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதிலும் பாருங்கள், தேவன் அவனை நியமிக்கிறார். இறந்த பிறகு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது உயிர் தெளிதல் பிறகுத்தான் அது இருக்கிறது. உயிர் தெளிதலை நம்பாதவன், உயிர் தெளிதல் வராதவர், அதாவது முதலாம் உயிர் தெளிதல் வராதவர்கள் பாருங்கள், அந்த முழு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை. அது எதில் இருக்கிறது என்று பார்த்தால், நீங்கள் 1 யோவான் 2:25 அவர் நாமத்தை தான் சொல்லியிருக்கிறது. அவர் நாமத்தை பற்றி கொண்ட, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, நாமத்தை மகிமைப்படுத்தி, சுவிசேஷமானாலும் சரி, செய்தியானாலும் சரி, வசனமானாலும் சரி, அந்த இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தெய்வம், என்னுடைய கடவுள், என்னுடைய கர்த்தர், அவரே தேவன், வானத்தின் பூமியும் படைத்த காரணம் அவர் என்று உறுதியாக அவர் நம்பி விசுவாசித்து, அவர் போலவே
சிந்தனையும் வழியிலும் மாத்திரமே நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்.